ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பாவக்காய் பொரியல் தாங்க நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து பாவக்காய் வந்து எப்படி செய்கிறது, அந்த கசப்பு தன்மை இல்லாமல் நம்ம வந்து பாவக்காய் செய்ய போகிறோங்க. இதுக்கு வந்து 3 பாவக்காய் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு நம்ம வந்து கீழே உள்ள அந்த காம்பு எல்லாத்தையும் நறுக்கிட்டு உள்ளே உள்ள விதையும் நம்ம வந்து எடுத்துக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். விதை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால தான் நான் வந்து இது மாதிரி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கசப்பு எல்லாமே வந்து போயிடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 3 பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து நம்ம வந்து தேவையானது எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ள விதை எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வச்சுக்கலாங்க. கடாயை வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெறுமனே வந்து பாவக்காய் கட் பண்ணதை மட்டும் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா இது வந்து வதங்கட்டும். ஏன்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் போயிடுங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கும்போது நல்லா போயிடும். இது மாதிரி வதங்கிக்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வதக்கி விட்டுட்டு ஏற்கனவே வந்து வதக்கி வச்சுருக்க பவக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு வந்து தேவையானது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. நல்லா வேகட்டும். கொஞ்சம் மொத்தமாக வேகாதுங்க. அதனால் சின்ன சின்ன மெலிசான பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். மொத்தமாக கட் பண்ணோம்னா சீக்கிரம் வேகாது. நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா இது வந்து மூடட்டும். மூடிட்டு நம்ம வந்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதங்கின மாதிரி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து தனி மிளகாய் வந்து தூள் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கார தூக்கலாக வேணும்னா நீங்கள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சிடலாம். ஏன்னா மிளகாத்தூள் ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நம்ம வந்து அதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பூண்டு பல் வந்து ஒரு 4 பூண்டு பல் நான் வந்து தட்டி வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நல்லா வாசம் கிடைக்கும். அந்த ஸ்டேஜுக்காக நல்லா வாசத்துக்காக நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். பூண்டு பல்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பகக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.